ஊட்டி, கொடைக்கானலை போல் வால்பாறையில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆய்வு நடத்திய சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்கள் இடைக்கால அறிக்கைகளை நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் தாக்கல் செய்தன. அதில் ஊட்டிக்கு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், அரசு போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இறுதி அறிக்கை டிசம்பர் மாதம் தாக்கல் செய்யப்படும் என ஐஐடி, ஐஐஎம் குழுவினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக குழுவுக்கு தகவல்கள், ஆலோசனைகள் வழங்க தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் கூட்டத்தை கூட்ட அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வால்பாறையில் குவிந்து வருவதாக நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த நீதிபதிகள், ஊட்டி, கொடைக்கானலை விட வால்பாறை, டாப் ஸ்லிப், ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆகியன சுற்றுச்சூழல் ரீதியாக தீவிரமான பகுதிகள். அதனால் வால்பாறை செல்லும் அனைத்து வழிகளிலும் சோதனை சாவடிகளை அமைத்து இ-பாஸ் வழங்கும் நடைமுறையை நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த வேண்டும். வால்பாறை செல்லும் வாகனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றனவா என்பது குறித்து சோதனை நடத்துமாறு உத்தரவிட்டனர்.